2025ஆம் ஆண்டினை கடந்து நாங்கள் 2026ஆம் ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கப் போகின்றோம். அனைவருக்கும் ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டுகளாக நாங்கள் கடந்து கொண்டே செல்கின்றோம். ஆண்டொன்று போனால் வயது ஒன்று போகும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு வயதாக எங்களுக்கு கூடிக்கொண்டு போகின்றதே ஒழிய இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. மனிதனின் வாழ்வியலாகட்டும், மனிதனின் பண்புகளாகட்டும், இயற்கையாகட்டும், கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த மாற்றம் என்பது மட்டும்தான் எமது வாழ்வியலில் நிரந்தரமானது என்பதை நாங்கள் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். எமது வாழ்வின் முன்னேற்றத்திற்காக கடந்த கால கசப்பான அனுபவங்களை தவிர்த்து விட்டு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்வார்கள். மலையின் உச்சியை ஏற முயற்சிப்பவன் அந்த மலையின் உச்சியை பார்த்து கொண்டே ஏற வேண்டும். கீழே பார்த்து விட்டான் என்றால் தட்டு தடுமாறி நிலை குலைந்து விழுந்து விடுவான். அதுபோல நாங்கள் உச்சத்தினை தொட வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வெற்றியை நோக்கியே பயணிக்க வேண்டும். என்றாலும் எங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலிகளாகட்டும், சந்தோஷங்களாகட்டும், துரோகங்களாகட்டும், துக்கங்களாகட்டும் எல்லாமே நிலையான எங்களுடன் இருக்கின்றனவா? எல்லாமே நம்மை விட்டு கடந்துதானே செல்கின்றது. இந்த வாழ்க்கையிலே எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் இந்த இயற்கையின் நியதியும் கூட. நேற்று, இன்று, நாளை இந்த மூன்று ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எமது வாழ்விலே எதையுமே நாங்கள் சுமக்க தேவையில்லை. தேவையற்ற ஆபாச எண்ணங்களையும் ஆறாத ரணங்களை நாங்கள் மனதிலே சுமந்து கொண்டிருப்பதனால் தான் இன்றைய நாளை நாங்கள் இழந்து விடுகின்றோம். எமது வாழ்விலே இன்பம் எவ்வாறு நிரந்தரம் இல்லையோ அதே போல்தான் துன்பமும் எமது வாழ்வில் நிரந்தரம் இல்லை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எமது வாழ்வில் காலம் நேரம் என்பது பொன்னானது. இழந்துவிட்ட அந்த நொடியை நாங்கள் திரும்ப பெற முடியாது. தவறவிட்ட காலத்தையும் நேரத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரத்தின் உள் மட்டுமல்ல, அது எமது வாழ்க்கை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். இந்த பொன்னினை இழந்தால் நாங்கள் சம்பாதித்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இழந்த காலத்தினை எப்பொழுதுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கின்ற ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் என்கின்ற உரிய நேரத்தையும் காலத்தையும் ஆய்வறிந்து செயற்பட்டால் இந்த உலகமே எங்கள் கைகளில் கிடைத்து விடும் என்கின்றார். ஒரு சிறு கதை ஒன்று. ஒரு மானினை ஒரு வேடன் குறி வைத்து கொண்டு ஓடி வருகின்றான். மானானது ஓடிக்கொண்டு செல்கின்றது. கொஞ்சம் தூரம் போனால் காடு வருகின்றது. அதற்கு இடையிலே ஒரு மரம் இருக்கின்றது. அந்த மரத்துக்கு இடையில் வந்து நின்று தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றது. களைப்பினால் ஓட முடியாமல் இருக்கின்றது. சரி, காட்டுகள் கொஞ்சத்தால் ஓடலாம் என்று பார்த்தால் காடோ பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. அங்காள பக்கம் மற்ற பக்கம் ஓடலாம் என்று திரும்பி பார்க்கும்போது காட்டிலிருந்து ஒரு சிங்கம் வந்து நின்று பார்த்து கொண்டு நிற்கின்றது. சுற்றவர ஒரே ஆபத்து. அந்த நேரம் பார்த்து இட்டி மின்னல் என்று சத்தம் தாங்க முடியாமல் அந்த மண் தள்ளாடுகின்றது. ஏனென்று சொன்னால் அது குட்டி ஈணுகின்ற நேரம். கண்ணை மூடிக்கொண்டு நினைக்கின்றது, எனக்கு இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நான் குட்டி ஈணுவதுதான் எனது கடமை என்று அது தன் குட்டியை ஈணுகின்றது. இதை பார்த்தவுடன் ஐயோ, அந்த சிங்கம் அந்த குட்டியினை மானையும் பிடிக்கப் போகின்றது என்று கவலை அடைந்து சிங்கத்துக்கு அம்பினை விழுகின்றான். சிங்கம் வேடனை துரத்தி கொண்டு ஓடுகின்றது. அந்த நேரம் பார்த்து இட்டியும் மின்னலால் நல்ல மழை கொட்டுகின்றது. அது மழையெல்லாம் அந்த காடு தீயெல்லாம் அணைந்து விடுகின்றது. இந்த மான்குட்டி சந்தோஷத்துடன் தன் குட்டியும் அழைத்து கொண்டு காட்டுக்குள்ளே செல்கின்றது. இதுதான் கதை. இதில் என்னென்று சொன்னால், அந்த உரிய நேரத்தில் காலத்தில் எங்கள் கடமைகளை நாங்கள் சரிவர செய்தோமானால் எங்களை சுற்றி இருக்கின்ற ஆபத்துக்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கிவிடும் என்பதுதான் இந்த கதையின் கருவாகின்றது. காலத்திற்கேற்ப கடமைகளை செய்பவன் கைகளில் தான் இந்த உலகம் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொலைபேசியை கண்டுபிடித்த கிரஹாம் பெல் அவரின் வெற்றி விழாவின் பொழுது ஒரு நிருபர் அவரிடம் கேட்கின்றார், நீங்கள் இந்த தொலைபேசியை கண்டுபிடிக்காவிட்டிருந்தால் இந்த உலகமானது ஒரு அழிவுக்குள்ளே சென்று இருக்குமே என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு அந்த கிரஹாம் பெல் சொல்கின்ற, நான் கண்டுபிடிக்காவிட்டால் என்னப்பா, ஜெர்மனியிலிருந்து இன்னும் ஒருவர் வந்து கண்டுபிடித்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருப்பார் என்று சொல்லி சர்வசாதாரணமாக சொன்னார். உண்மைதான். நாங்கள் செய்கின்ற வேலையை இந்த உலகத்தில் இன்னும் ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கின்றான். நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். அப்படி முந்திக் கொள்பவரின் வாழ்க்கை தான் சிறப்பான ஒரு பாதையை நோக்கி செல்லும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஒரு பழமொழி சொல்கின்றது, காற்று உள்ள போதே தோற்றிக்கொள் என்று.
இந்த கவனம் சிதறாமல் நாங்கள் செய்கின்ற அந்த கடமை தியானத்துக்கும் யோகத்துக்கும் ஒப்பானது என்று சொல்லலாம். உணவுக்கு உப்பு போடுகின்றோம் அல்லவா, அந்த அந்த மனநிலை தான் தியானம் என்று சொல்லலாம். அந்த உப்பு உணவிலே கூடிவிட்டால் குறைந்து விட்டால் நாங்கள் அந்த உணவை சாப்பிட முடியாது. அதே போலதான் மனதை ஒருமித்து செய்கின்ற அந்த கடமை தான் சிறப்பாக அமைகின்றது. இதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் சொல்கின்ற, மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை அது கடமை. மிக அழகாக அந்த கடமையை பற்றி கவிஞர் கண்ணதாசன் பாடியிருக்கின்றார். வாழ்க்கை நேர்மை, நம்பிக்கை, உண்மை, முயற்சி, லட்சியம் இருக்க வேண்டும். ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை அணை இல்லாத வாய்க்கால் நீர் போல சிதறி ஓடிவிடும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு சிறிய பறவை பறந்து வந்து மரத்திலே இருக்கின்றது. மரக்கிளையை நம்பி அது இருப்பதிலே தன் சிறகுகளை நம்பித்தான் அந்த மரத்திலே அந்த பறவை இருக்கின்றது. அப்படி எங்களில் நாங்கள் பயப்படாமல், அஞ்சாமல் எங்களில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், முயற்சியில் செய்ய வேண்டும். முயற்சி என்பது முடிந்த வரை செய்வதல்ல, முடியும் வரை செய்வதுதான் முயற்சியாகும். புன்னகை என்பது சிறந்த மருந்தாகும். எங்களிடம் ஏற்படும் துன்பங்கள், துயரங்களை நாங்கள் சிறு புன்னகையுடன் கடந்து செல்வோம். துன்பத்தை பொறுத்த மட்டில் சுமக்கும் வரைதான் பாரம், அதை தூக்கி எறிந்தால் வெறுமனே குப்பை என்று சொல்லி சார்லி சாப்ளின் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த துன்பங்கள், துயரங்கள் நிரந்தரமாக எங்களிடம் இருந்து விடுவதில்லை, அது கடந்து போய்விடும் என்பதனை உறுதியுடன் நம்பி அடுத்த புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைப்போமாக. நன்றி, வணக்கம்.